தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் படியிளக்கும் நிகழ்ச்சியை ஒட்டி வீதி உலா புறப்பாடு தொடங்கிய நிலையில் கோவிலிலிருந்து வெளிவந்த சுவாமி மற்றும் அம்பாளை யானை ராமலட்சுமி துதிக்கை தூக்கி வணங்கியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் புபேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் புபேஷ், விவரங்கள். வணக்கம் பரிதா. உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இன்று சுவாமி மற்றும் அம்பாள் பக்தர்களுக்கு படியிறக்கும் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை அடுத்து அதிகாலையிலேயே பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக திறந்து விடப்பட்டு தரிசனம் முடிந்து 7 மணி அளவில் நடை சாத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் ராமேஸ்வரம் 4 ரத வீதியில் சென்று பக்தர்களுக்கு படியிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதையொட்டி நடை சாத்தப்பட்டது. இந்த நிலையில அந்த கோவிலிலிருந்து அந்த வீதி உலாவிற்கு வந்த சுவாமி மற்றும் அம்பாள் இருந்த கோவில் யானை ராமலட்சுமி தன்னுடைய துதிக்கையை தூக்கி வணங்கிய சம்பவமானது பக்தர்கள் ரசிக்கும்படியாக இருந்தது. இதனை அடுத்து அங்கிருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த காட்சிகளை தங்களுடைய செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். இன்றைய தினம் படியிளக்கும் நிகழ்வை ஒட்டி சுவாமி மற்றும் அம்பாள் வீதி உலாவை தொடர்ந்து யானை துதிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் பெற்ற சம்பவமானது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.